ஆரோக்கியமான சமையலுக்கு அத்தியாவசியமான பொருட்களில் ஒன்று தான் சமையல் எண்ணெய். ஆனால் பலருக்கும் இந்த குழப்பம் உண்டு. எந்த வகையான சமையல் எண்ணெய் தேர்ந்தெடுப்பது அது நம்ம ஆரோக்கியமும் நம்ம குடும்பத்தில் இருக்க ஆரோக்கியமும் காப்பாற்றும் அப்படின்றது. வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். இது ஹெல்த் சேனல் 360. இந்த வீடியோவில் சமையல் எண்ணெயை எப்படி தேர்ந்தெடுப்பது, என்னென்ன வகையான சமையல் எண்ணெய் இருக்குது, சமையல் எண்ணெயை எப்படி பயன்படுத்துவது, எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவதனால என்னென்ன பக்கவிளைவு வருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 வகையான சமையல் எண்ணெய். ஒன்று பாரம்பரியமான செக் எண்ணெய், அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில். இதோட விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம ஏன் சமையலுக்கு எண்ணெயை பயன்படுத்துகிறோம், அதில் ஏன் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பல வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸ் இருக்குது. சிலது ஃபேட் சாலிபிள்னு சொல்லுவாங்க. உதாரணமாக விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் கே. இந்த 4 விட்டமின்ஸும் ஒரு சில பொருள்லேருந்து நமக்கு கிடைக்கணும்னா அது ஒரு ஃபேட் கண்டென்ட் மூலியமாக தான் நமக்கு அது கிடைக்கும். அது ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவாங்க. இதே மாதிரி வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸும் இருக்குது. ரிமைனிங் எல்லாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துலாம் நமக்கு கிடைக்கிறதுனால தான் பேசிக்கான ஐடியா அந்த ஆயிலை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து இந்த எண்ணெயை பற்றி பார்ப்போம். பாரம்பரியமான மரச்செக்கெண்ணெய் அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு கம்ப்ரஸர் மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து அந்த சீட்லேருந்து அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது உட்டனால் ஆகிருக்கும், சிலது கார்னரில் காப்பரால் கூட ஆகிருக்கும். அந்த டெம்பரேச்சர் எதுவும் மாற்றாமல் அந்த எண்ணெயை அப்படியே சீட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது நார்மல் கோல்டு ப்ரெஸ் ஆயில் சொல்லுவாங்க. இதில் டெம்பரேச்சர் எதுவும் வேரியேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த எண்ணெயோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில்ன்றது கெமிக்கலி ஃபேக்ட்ரிஸில் ரீஃபைனிங் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு, உதாரணமாக அதோட மனம், சுவை, ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே கொடுக்குறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இதெல்லாம் அதிக அளவு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் லைஃப் லாங்கிவிட்டி இருக்காது, ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இது மூலிமா அந்த ரீஃபைனிங் ப்ராசஸ் பண்ணுற மூலிமா அந்த எண்ணெயில் இருக்க அரோமாலாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதுவே மரச்செக்கு எண்ணெயில் அந்த அரோமாவும் குறையாது, அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் குறையாது, அதில் இருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய நமக்கு நல்ல கெமிக்கல்ஸும் அதில் வீணாக போகாது. ஸோ இதனால தான் மரச்செக்கு எண்ணெய் மற்ற எண்ணெயோட பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இது அடுத்து ஒரு எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தினால் என்ன பக்கவிளைவு வரும் அப்படின்ற பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்துறதில்லை. ஆனால் சில ஹோட்டல்ஸில் சில கடையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அது உண்மையாகவும் நமக்கு தெரியல. அந்த எண்ணெய் கருப்பாக இருந்தால் அது கெட்டது, அந்த எண்ணெய் இப்படி இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தண்ணி மாதிரி இருக்குது எண்ணெய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தினால் என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் வரும்னா, எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் ஆறின பின்ன மறுபடியும் அதை கொதிக்க வச்சு வேறு ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா அதில் HCA அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, ஹெட்ரோசைக்கிள் அமைன். அந்த பொருள் நம்ம அதிக அளவு உள்ளே உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் கார்சினோஜன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு கேன்சர் தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், எது வந்தாலும் கேன்சர் தான் வருமா அப்படின்னா அதுதான். எந்த ஒரு பொருள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நோய் விளைவிக்கிறதுக்கு பேர் நம்ம கேன்சர் நம்ம வச்சுருக்கோம். சரி, அடுத்து ட்ரான்ஸ் ஃபேட் சொல்லுவாங்க. அந்த ஃபேட் கண்டனும் உடம்புல அதிகமாகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஹார்ட் தொந்தரவு வருது, அத்திரோஸ்கரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அடைகிறது, அது மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வருது. ஸோ எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடு பண்ணி பயன்படுத்த வேண்டாம். சரி, இதில் எந்த வகையான எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா இல்லை பாரம்பரியம் மரச்செக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னா 2 எண்ணெயும் அளவோடு தான் பயன்படுத்தணும். ஆனால் என்னென்ன பொருளுக்கு அதை பயன்படுத்தணுன்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறீங்க ஒரு பொருளை அப்படின்றீங்கன்னா அது பண்ணக்கூடாது. நம்ம பொதுவாக சிலதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது விருப்பம் இருக்குது. அதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அந்த எண்ணெயோட அரோமான்னு சொல்லக்கூடிய வாசனை அந்த பொருளுக்கு போகாது. உதாரணமாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிறீங்கன்னா மரச்செக்கெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அதோட அரோமா அப்படியே அந்த பொருளில் இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தாளிக்கிறது எல்லாமே நீங்கள் நார்மலாக மரச்செக்கெண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ஆனால் 2 எண்ணெயுமே நீங்கள் அளவாக தான் பயன்படுத்தணும். எதுவுமே அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அது உடம்பு தொந்தரவு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதிகமாக எண்ணெயை பயன்படுத்துங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.